ஹல்லேலூயா. ஞாயிற்றுக்கிழமை ஒரு கோயிலுக்கு வரக்கூட சிலருக்கு நேரம் கிடையாது. உங்க பங்கில் எடுத்துக்கோங்களே, உங்க எந்த பங்கில் வந்தீங்களோ அந்த பங்கு எடுத்துக்கோங்க. ஒரு 600 குடும்பங்களுள்ள பங்கிല് ஞாயிற்றுக்கிழமை பூசைக்கு பார்த்தாக்கா 450 பேര് முதல் பூசைக்கு, രണ്ടാമത് പൂസയ്ക്ക് 250 പേര്. മിച്ചം മീതി മക്കളെല്ലാം എങ്ക പോയിട്ടാണ്? ഒരു വീട്ടില് കുറഞ്ഞതൊരു 3 പേര് വെച്ചാല് 600 കുടുംബം ഇരുന്നാൽ 1800 പേര് പൂസയ്ക്ക് വന്നിരിക്കണം. അതും കോയിൽ வந்து பாருங்களே, எல்லாம் ஆடியோ வீடியோ அவுட்டானவங்க தான் நிறைய இருப்பாங்க. வயசான கிழவன் கிளவீஸ் வாலிப பசங்களை எல்லாம் மை போட்டு பார்த்தா கண்டுபிடிக்க முடிய மாட்டேங்குது. அப்புறம் என்னது, ஒன்னும் தெரியாத சின்ன பொடி பசங்க கொஞ்சம் பேர் இருப்பாங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவுக்கே நன்றி, இயேசுவுக்கே ஸ்தோத்திரம். எல்லாரும் பிஸி, ஹெவி ஷெட்யூல், ஒரே வேலை, ஒரே அப்பாயின்மெண்ட். ஞாயிற்றுக்கிழமை 1:15 மணி நேரம் கூட பூசைக்கு ஒதுக்கிறதுக்கு நேரம் இல்ல. இனி பூசைக்கு ஒதுக்குனா கூட எப்படி பிரசங்கம் முடிஞ்ச பிறகுதான் வருவாங்க. அவளுக்கு டைமே கிடைக்குது. நன்மை வாங்குறதுக்குள்ள போயிருவாங்க, கறி வாங்குறதுக்கு. வெரி பிஸி. 24 മണി നേരമുള്ള ഒരു നാളില് 24 മിനിറ്റ് ഒരു ജപമാല ചൊല്ല കുടുംബത്തിന് നേരം പത്തില്ല. നേരം கிடைக்க மாட்டேங்குது. சீரியலா பிரிச்சு மேயருக்கு நேரம் கிடைக்குது. ஒருத்தருக்கு மட்டும் 3/4 மணி நேரம் போன்ல பேசுறதுக்கு நேரம் கிடைக்குது. தொட்டியா சாப்பிடுறதுக்கு நேரம் கிடைக்குது. கண்டவனுக்கிட்ட வெட்டி பேச்சு பேசுறதுக்கு நேரம் கிடைக்குது. 24 மணி நேரம் கடவுளுக்காக ஒதுக்க நேரம் இல்ல. சுயநலவாதிகள். ஒரு காரியம் நடக்கிற நேரம் வந்த உடனே நல்ல சாப்பாடு, அங்க போலீஸ் வரணும் சொல்லுங்க, போலீஸ் ஸ்டேஷன் அன்பர்களே, நல்ல வேலை, கை நிறைய சம்பளம், நல்ல பங்களா வீடு, நல்ல காரு, அருமையான மனைவி, சூப்பர் பிள்ளைங்க, நல்ல ஆரோக்கியம், சிக்கன் மட்டன் நல்ல ஜீரணமாகுதுன்னு வச்சாக்கா நிறைய பேருக்கு நேரமே கிடைக்கல. சண்டே ஞாயிற்றுக்கிழமை காலையில எந்திரிச்சாக்கா ஒரு பாட்டிலும் கொஞ்சம் சிக்கன் வறுவல் இருந்தாக்கா டைம் ஞாயிற்றுக்கிழமை முடிஞ்சு. கோயிலுக்கு வர்றதுக்கு நேரம் கிடைக்கல. அவ்வளவு பிஸியானவன், அவ்வளவு ப்ரோக்ராம் உள்ளவன், அவ்வளவு அப்பாயின்மெண்ட் உள்ளவன். ஒரு கேன்சர் வரட்டும், பொண்ணு +2 படிக்கிற பொண்ணு ஒரு கன்றாவி பையன் கூட காதலிச்சு ஓடட்டும், வீட்டுல ஒரு மிகப்பெரிய கேஸ் வழக்கு பிரச்சனை வரட்டும், அப்ப என்ன பக்தி, என்ன விசுவாசம். கோயிலா ஓடுறான், வேளாங்கண்ணில் போய் மணலில் முட்டி போட்டு நடக்கிறான், தியான மையங்களா நடக்கிறான், கை வச்சு ஜெபிக்கிறான். சாமி, பொண்ணு ஓடித்த மண்டையில் அடி விழுக்கும் போது மட்டும் காரியம் நடக்கிறது வர்றான் பாரு, அவனை பார்த்தாலே ஆண்டவர் அருவருப்பார். கடவுளுக்காக நேரம் ஒதுக்காமல், கடவுளுக்காக ஒத்துழைக்காமல், கடவுளுக்காக பணத்தை செலவு பண்ணாமல், சுயநலவாதிய காரியம் நடக்கிறதுக்காக கொடு 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 கொடுன்னு இப்படி கேட்க வர்றவனை பார்த்தா கடவுள் அருவருப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இனி கடவுளுக்கு கொடுக்கிற லஞ்சம் என்ன? மெழுதிரி பத்த வைக்கிறாங்க, உண்டியில காசு போடுறாங்க, பேன் நிறைஞ்ச முடி மொட்டை அடிச்சு கொடுக்கறாங்க, தொட்டு முத்தி செய்யறாங்க, தேரு தூக்குறாங்க, பட்டாசு வெடிக்கிறாங்க, காவியோட உடுக்குறாங்க, எல்லாம் வேணாலும் பண்ணலாம். கொடு கொடு கொடு, லஞ்சம். கடவுள் அருவருப்பார். ஹல்லேலூயா, இயேசுவுக்கே நன்றி. போன வாரம் ஒரு அக்கா என்ன பார்க்க வந்தாங்க. அக்கா சொன்னாங்க, பொண்ணுக்கும் மருமகனுக்கும், பொண்ணுக்கு குழந்தை பாக்கியம் இல்ல, மேரேஜ் முடிஞ்சு 7 வருஷம் ஆச்சு, குழந்தை பாக்கியம் இல்ல, பல லட்சங்கள் செலவு பண்ணியாச்சு, ஆஸ்பத்திரி 2-3 மாதம் படுத்த ட்ரீட்மெண்ட் எடுத்தாங்க, எவ்வளவோ பணம் செலவு பண்ணாங்க, குழந்தை நிக்க மாட்டேங்குது. அப்ப நான் சொன்னேம்மா, அவங்க 2 பேரை இங்க 5 நாள் தியானம் நடக்குது, அதுக்கு வர சொல்லுங்க, இங்க நிறைய தம்பதிகள் குழந்தை பாக்கியம் கிடைச்சிருக்கு. உடனே அக்கா கொஞ்ச நேரம் யோசிச்சு சொன்னாங்க, தியானத்துக்கு நான் வந்தா போதுமா அப்படி கேட்டாங்க. அப்ப நான் சொன்னேன், நீங்க வந்தா உங்களுக்கு குழந்தை பிறக்கும், பொண்ணுக்கு பிறக்காது. பொண்ணுக்கு பிறக்கணுமா, பொண்ணு வரணும் அப்படி சொன்னேன். அக்கா கொஞ்சம் கூட யோசிச்சு சொன்னாங்க, அவளுக்கு வர முடியாது சாமி, 5 நாள் லீவு கிடைக்காது சாமி. டாக்டர் கிட்ட 2-3 மாதம் படுக்கிறதுக்கு நேரம் கிடைக்குது, அப்ப லீவு கிடைக்குது, 6.5 லட்சம் ரூபாய் செலவு பண்றதுக்கு நேரம் கிடைக்குது, தியான மையத்துக்குள்ள வந்து 5 நாள் தங்குவதற்கு நேரம் இல்ல, கடவுளுக்காக ஒதுக்குவதற்கு நேரம் இல்ல, அறிவியலுக்கு, டாக்டருக்கு, மருந்துக்கு, ஆபரேஷனுக்கு எல்லாத்துக்கும் நேரம் இருக்கு. லீவு கிடைக்காது சாமி, வர முடியாது. இப்ப நான் சொன்ன ஒன்னும் அவசரம் கிடையாது, 58 வயசாகும் பொழுது ரிட்டையர் ஆகும். ரிட்டையர் ஆன பிறகு 5 நாள் தியானத்துக்கு வந்தா போதும். அப்பவுமே குழந்தை பிறக்க வாய்ப்பு உண்டு. காரணம் பைபிளிலே 90 வயசான ஒருத்திக்கு குழந்தை பிறந்திருக்கு. அக்கா முறைச்சு பார்த்துட்டு போயிட்டாங்க, பிடிக்கல. அன்பவர்கள் நீதிமொழிகள் புத்தகத்திலே
நீதிமொழிகள் புத்தகம் 1 அதிகாரத்திலே 24 28 வரை வசனம் சொல்கிறது, நான் உன்னை கூப்பிட்ட போது நீ திரும்பி பார்க்கவில்லை, நான் உன்னை அரவணைக்க கை நீட்டிய போது நீ கடந்து சென்று விட்டாய். நீ என்ன கூப்பிடுகிற நேரம் வரும், நீ என்ன தேடி வருகிற நேரம் வரும், அன்னைக்கு நானும் திரும்பி பார்க்க மாட்டேன், நானும் உனக்கு செவி கொடுக்க மாட்டேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சாதாரண ஒரு மனிதனை போல, என்னை போல, உன்னை போல கடவுள் சொல்லுகிறார், நான் கூப்பிட்ட போது உனக்கு நேரம் இல்ல, ஒரே வேலை, ஒரே அப்பாயின்மெண்ட், ஒரே பிஸி, குழந்தைய பாத்துக்கணும், வீடு பாத்துக்கணும், சமைக்கணும், கூட்டி பெருக்கணும், ஞாயிற்றுக்கிழமை கோயிலுக்கு வர நேரம் இல்ல, குடும்ப ஜெபமாருக்கு நேரம் இல்ல, நீ ரொம்ப பிஸி. நான் கூப்பிடும் போது நீ ரொம்ப பிஸி. இனி நீ கூப்பிடுற நேரம் வரும், நீ கூப்பிடுறது காலம் வரும், அன்னைக்கு நீ கூப்பிடும் பொழுது, நீ தேடும் பொழுது நான் உனக்கு செய்ய மடுக்க மாட்டேன். ஹல்லேலூயா. ஃபர்ஸ்ட் விஷயம் தெளிவா இருக்கும்னு நினைக்கிறேன். தெளிவா